ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய வணக்கம் மக்களே. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் டிஎன்எஸ்டிசி டிசிசி டிரைவர் அப்பாயின்மெண்ட் லெட்ரு எல்லோருக்குமே அனுப்பி வைக்கப்பட்டு விட்டதா? எல்லோரும் அப்பாயின்மெண்ட்டில் ஆர்டர் பெற்ற அனைவருமே பணிக்கு வந்துட்டாங்களா? இதை குறித்து தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ உங்களுக்காக அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் கட்ட பணி ஆணைகள் போக்குவரத்து கழகத்தில் மீதி இருக்கிற 800 நபர்களுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வீட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா ஆல்ரெடி 2500 நபர்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. செய்முறை தேர்வு முடித்த செலக்டட் கேண்டிடேட்டு மற்றும் அவர்களில் யாரெல்லாம் மெரிட் வந்தாங்களோ அவங்க எல்லாம் செலக்ட் ஆகிட்டு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ட்ரைனிங் 28,000 ரூபா கட்டிட்டு ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் சேர்ந்த ஓட்டுநர் அனைவருக்குமே வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக கூறி கொண்டுக்கிறோம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வராதவங்க என்னென்ன விதிமுறைகளை செய்யணும்? ஸோ டிஎன்எஸ்டிசியில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரலையா? ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் ஒரு சில தினங்களில் வீட்டுக்கு வந்துடுங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு தபால் மூலமாக அப்பாயின்மெண்ட் லெட்டரை அனுப்ப போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்க 800 பீப்புள்ஸ். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டே சொல்கிறாங்க, என்னுடைய மார்க் எல்லாமே அதிகமாக இருக்குது, என்னை விட கம்மியான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க, நான் அவங்கள விட நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன், சான்றிதழ் சரிபார்ப்பு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் நல்லா நான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்ட்டு ஒரு கேள்வி மேலே கேட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இப்படி இருக்கிற நண்பராக இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கட்டுற வந்துடும். போக்குவரத்து கழகத்தில் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், மேலும் சான்றிதழ் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. டிடி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது இருந்தால் தான் மீதி இருக்கிற நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்த உடனே பணிக்கு சேர முடியுங்க. ஸோ இதுதான் தற்சமயம் இந்த போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வராத அவர்கள் இதை பண்ணணும். அரசு போக்குவரத்து கழக டிரைவர் கண்டக்டரை இதர பணியில் ஈடுபடுத்தக்கூடாது. மதுரை ஹைகோர்ட் ஒரு கண்டிப்பு பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் மதுரை தொழிற்சங்க செயலாளர் கனகசுந்தர் மதுரை ஹைகோர்ட்டில் 2019 தாக்கல் செய்த பொதுநலப் மனுவில் கூறியிருப்பதாவது: மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழகத்தின் அப்போதைய ஆளுங்கட்சி அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த சில டிரைவர் கண்டக்டர்கள் இதர பணியில் எந்த பெயரில் எந்த வேலையும் செய்வதில்லை, ஆனால் வேலை செய்வதாக வருகை பதிவு கால்குலேட் எல்லாமே போயிட்டுருக்கு. இவர்கள் அனைவரும் சேர்த்து சம்பளம் படிகள் மாதம் 60 லட்சம் முறை வழங்கப்படுகிறது. இது கடும் நிதி நெருக்கடியில் உள்ள போக்குவரத்து கழகத்திற்கு மேலும் இழப்பை ஏற்படுத்தும். இதர பணிகள் என்ற பெயரில் ஆளுங்கட்சியை சேர்ந்த டிரைவர் கண்டக்டர்களுக்கு வழங்கப்படும் சலுகையை நிறுத்தி வைக்க வேண்டும். அதில் கூறினால இந்த வழக்குகளின் அடிப்படையில் விசாரணை முடிஞ்சு இருதரப்பு வாதங்களும் கேட்ட பின்னு நீதிபதிகள் இதற்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழக டிரைவர் கண்டக்டர்களை வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடுத்தக்கூடாது. உடல் நலம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகவே அவர்களுக்கு மாற்று பணியில் ஈடுபடுத்த வேண்டுமே தவிர அவங்கள வேறு எந்த பணியிலுமே ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த 2026 இன்னும் ஒரு சில தினங்களில் 2026 நோட்டிஃபிகேஷன் போக்குவரத்து கழகத்தில் வர இருக்குது. ஸோ நீங்கள் இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணால் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.